மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வு தான் ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே அதாண்டி கிடையாது ஒன்னு நினைச்ச பாவத்துக்காக என்ன நானே குத்தி சாக போறேன் நீ எப்ப அந்த நல்ல காரியத்தை செய்ய போறதா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து நிக்கிறேன் ஏன்னா என்னங்க உன் தொந்தரவு வண்டியிலயும் தாங்க முடியல கொட்டாயிலையும் தாங்க முடியல என்ன நிம்மதியா நீ வாழவே விடமாட்டேன் நீ சீக்கிரம் செத்துரு அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது ஏன்னா எனக்கு கிணத்துல குதிச்சு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன் தூக்கு போட்டுக்கிட்டு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன் விஷம் குடிச்சு சாகுறாங்களே அவங்களையும் பார்த்திருக்கேன் தன்னத்தானே கத்தியால குத்தின சத்துல பார்த்த கிடையாது நீ சீக்கிரம் சாவு நான் போற வேலைக்காவது சந்தோஷமா மன நிறைவோட பாத்துட்டு போறேன் அப்ப இவ்வளவு பேரை சாவடிச்சுக்கிறேன் நீ ஆளு பார்க்கும் போதே ஒரு மார்க்கமா தான் நிக்கிறேன் உங்களால எங்களை எவ்வளவு பசங்க செத்துருப்பாங்க உட்காந்து லிஸ்ட் போடு இந்த மார்க்கத்துக்கு தான் 3.5 லட்சம் ரூபாய் குத்து கூட்டுன்னு வந்தேன் என் மகனை என்கிட்ட எதனா மக்கர் பண்ணி இனி நீ பேசுன வாங்கின 3.5 லட்சத்துக்கும் உனக்கு 3 நாமத்தை நான் பட்டியா போட்டு உனக்கு பாய் பாய் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ராஜா. ஹலோ ஒருத்தன் ஒரு பொம்பளையாண்ட 1 ரூபாய் கொடுக்கணும் போதே அந்த 1 ரூபாய் எந்தலன்னு ஒரு மனசு இருக்கணும். அது எனக்கு இல்ல, எங்க ஆளுங்க எல்லாருக்குமே பொருந்தும். இவ்வளவு பணத்தை உங்க 5 பேராண்ட கொடுத்துருக்கிறேன். உண்மையிலே சொல்லுங்க, ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்ல அது வருன்ற நம்பிக்கை ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. மனசு வச்சு கேசவா உன் பணத்தை தூக்கி போடுற உட்காந்து பொறுக்கி போடான்னு போட்டா தான் உண்டு. அதை மறந்துட்டு விட்டுருங்க. அவ்வளவு நல்லவனா? அது வேற ஒரு வழி வச்சுக்கிறேன். வழி வச்சிருக்க? என்ன வழி வச்சிருக்க சொல்லு பாப்போம். வந்து கேசிட்டு வந்துடுறேன். அடப்பாய்
மனுஷன். பாயா போட்டு பசு வாயில விட்டு கூட போடா மொத்த ஒரு நாள் கை சாதாரண போட போடாடுவேன். பசு வாயிலையா? முதல்ல உன் கபாலி வாயில போட்டு பண்ணி. என்ன சொன்ன? கைக்கு போறியா? யோ நீ எப்படி வந்து கைக்கு போற? கைக்கு போத்தா மூடு போட்டுதாது. ஏய் எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னை என் வீட்டு வாசப்பல்ல சேர்த்தா தான் நீ வந்து கடிப்ப. நான் கனவுலயே வந்து கை பண்ண மாதிரி. ஐயோ வேணாப்பா, நீ கூட இதே மாதிரி தடவி தடவி ஆடி மொத்தத்தி கழிச்சுன்னு போடு. ஐயா ஐயா நான் உங்களுக்கு எவ்வளவு பாக்கி? 3,40,000. ஏன் போய் சொல்றேன்? ஏன்னா எல்லாரும் தான் போய் சொல்லுவாரு. நான் 3,40,000 பாக்கி கிடையாதுங்க. 3,38,325 ரூபாய் நான் பாக்கி. சரிப்பா. ஆமா ஐயா, எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அடிக்கடி மாறுவலி வருது. இருப்புனா இருக்குமான்னு எனக்கே தெரியல. அதனால என்னால பாக்கி கட்ட முடியாதுங்க. அதனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எங்க ஊர்ல திருவிழா. சரிப்பா. நமக்கு நாடகம் இருக்குது. ஆமா. நாடகத்துக்கு வந்துடுறேன். உன் காலில் கூட வைக்கிறேன். தயவு செய்து அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லீவ் போட்டு நாயா லீவ் போடணும். லீவ் போட்டு நேரா எங்க ஊருக்கு போ. எங்க வீட்டுல தனியா இருப்பாங்க. போய் கைக்கு வந்து பாக்கி குத்திக்கோ செத்து போ. யோசனை பண்ண முடியாது. ஐயோ 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 யா ராசா யா சாமி வாத்தி ஒரு கேசவா. இந்த உயிரை விடுறதுக்காக மத்தியூர்ல இருந்து எங்களா கூட வேன்ல வந்த யா ராசா குழந்தை வரும்போது லூசுத்தனமாவே பேசின்னு வந்தானே இப்படி குத்திக்கிச்சு. எனக்கு டைம் ஆகி போச்சுன்னு ஒரு வேகத்தடியில கூட வண்டி நிறுத்தி ஏத்தலையே. எல்லா வேகத்தடியில தடாக்கு 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 ஊட்டி ஏத்தியாண்டியே. முன்னாடி உட்காந்த வில்லவாஸ்காரெல்லாம் பால்கனிக்கு போய் போய் வந்தானுங்களே. நாய் மேலாம் வண்டி ஏத்தி ஓட்டு வந்தியே இந்த உயிரை விடுறதுக்கா. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த அமாவாசையை தான் நான் காதலிச்சிருப்பேன். அமாவாசை நீ இன்னும் சாவலையா? இது வந்து ஒரு யாவோட அம்மி போட்டா அம்மா குழந்தை பெத்து குச்சி கிச்சு வைக்கணுமான்னு கேக்குறான். நம்ம ஒண்ணா இது வச்சு ஒரு சாவிட நீ அம்மி போட்டா வச்சு கிச்சு கிச்சு உந்தல் வைக்க உங்க அம்மா வைக்க. நம்ம போனா இது வச்சு ஒரு சாவிட நீ அம்மி போட்டா. ஓ நான் வச்சு ஒரு சேவலை அம்மி போட்டேன். அம்மி போட்டு உள்ள போடா பொட்டை பொட்டை போடா பொட்டை பொட்டை. இது பொட்டே பொட்டை ஜோடி பொட்டை ஏச்சா பொட்டிலே பொட்ட நான் கேடு காட்டு பொட்டியாங்க. நான் மாடு மேய்க்கும் போது பாத்திருப்போம். ஏங்க நீங்க என்ன சாகல? ஒரு பெண்ணுக்காக சாகுற அளவுக்கு நாங்க என்ன லூசுங்களாடினாங்க? ஏ லூசு எப்படி போட்டா எப்படி மனைவி தெரியுண்டி. அந்த ஆண்டவன் எங்கள் ஆணினத்தை படைக்கும் பொழுது இந்த பெண்ணினத்தை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்ற திறமை வச்சுதான் ஆண் வர்க்கத்தை படைக்கிறான். இல்லைன்னா உங்களை அடக்க முடியுமா? எப்படி மடக்கணும் பாத்தியா? தப்பு தப்பா பேசுறானே தப்பான உணர்ப்பான். தப்பு கணக்கு போடாது. உன்னை பார்த்த உடனே மணந்தால் உன்னைத்தான் மணக்க என் மனதுக்குள் ஒரு மனக்கோட்டை. அதனை தாண்டி தவறான வார்த்தைகள் வந்துருச்சு. தவறா நினைக்கல. பார்க்கும் போது எப்படி தெரியும்? அது அப்படியே விடுங்க. இங்க பக்கத்துல வாங்க. என்னங்க நான் இப்போது உங்களுடைய காதலி. நான் என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்தே ஆகணும். காதலின்னு ஆயிட்டாலே கொடுத்துதான் கொடுக்க முடியாதவன் காதலிக்க கூடாது. எப்படி? ஒரு உதாரணம் சொல்றேன் சொல்லுங்க. இப்ப எங்க அம்மா இருக்கிறாங்க. யாருங்க அம்மா? முன்னாடி ஆணு பாத்து உங்க அம்மா மாதிரியே இருக்குதுப்பா. அதுவும் எங்க அம்மா தான். உங்க கலர்ல வர எங்க அம்மா என் கலர்ல உங்க கலர்ல இருப்பாங்க. சொல்லு. எங்க அம்மா இருக்கிறாங்க. டே ராஜா டி தலை நோதுரா ஒரு 5 ரூபாய் ஒரு தாயில வாங்கிடணும். சத்தியமா 5 பைசா இல்லமானோ. அதுவே காதலி நீங்க கேட்டு பாருங்க. 10 ரூபாய் வட்டி வாங்கிட்டு வந்து செய்யணும். செஞ்சாதான் அடுத்த நாள் போனை எடுப்போம். இல்லன்னு வச்சுக்க போன் அப்பவே சுவிட்ச் ஆப்ல போட்டு போயிட்டே இருப்போம். சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டீங்க. நாங்க போன் பண்ண அவங்க போன் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும்? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது அனுபவம் ரொம்ப பேசுதா? ஏங்க வீண் பேச்சுக்கு வேலை கிடையாது. குடுப்பே கொடுக்க மாட்டேன். அது முதல்ல சத்தியம் பண்ணு. காலையில ஒரு 7,000 கடை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வண்டியா எடுக்கிறேன். எவ்வளவு தாண்டி கைக்கு